சண்டேவான இன்னைக்கு உங்களோட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்கான ஆன்சர் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். 30ல இருந்து 40 ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஒன்னொன்னா வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். பார்க்கலாம் பேக்ரவுண்ட்லாம் வந்து ஸ்க்ரீன் மாதிரி எதனா போட்டு சேஞ்ச் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வீடியோ உள்ள வந்து போயிடலாம். அண்ட் தென் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ண சொன்ன பேக்ரவுண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் தென் கம்பெனி லோகோ இங்க பிளேஸ் பண்றது இது எல்லாமே பண்றது வந்து டைம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நீங்க வந்து இப்போ என்னென்ன கம்பெனி பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ லைட்டா பாஸ் பண்ணி பார்க்கும்போது கீழே வந்து வந்துடும் எந்த கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நீங்க டைம் ஸ்டாம்ப் வந்து செக் பண்ணி பாருங்க. கீழே வந்து இருக்கும் டைம் ஸ்டாம்ப். ஒரு ஸ்டாக்கும் டைம் ஸ்டாம்ப் வந்து வச்சிருப்பேன். ஸோ நீங்க அப்படி செக் பண்ணி பாருங்க. போக போக வந்து நம்ம கம்பெனியோட லோகோ சைட்ல பிளேஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோல வந்து எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கா வந்து இருக்குது முத்தூட் ஃபினான்ஸ் ஸ்டாக் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முத்தூட் ஃபினான்ஸும் அண்ட் தென் முத்தூட் ஃபின்காப்பும் பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் பத்தி பார்த்துடலாம். நீங்க முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் லிமிடெட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வெள்ளான ஒரு ஸ்டாக்கா வந்து இல்லை. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா தான் இருக்கு. அண்ட் தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டரே வந்து ப்ரெஷர்ல வந்து இருக்கிற அந்த ஒரு ரீசனால முத்தூட்டோட மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த ஒரு ஷேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியல. அண்ட் தென் இப்போ இருக்க அந்த வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டீங்கன்னாலும் அதுவும் ஜஸ்டிஃபை வந்து பண்ணல. இன்னும் கொஞ்சம் வந்து டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்லாம் எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த Q1ல நம்ம நிறைய ஸ்டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இந்த ஒரு ரீசனால முத்தூட்டோட மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்டாக் லிமிடெட் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுன்றது கொஞ்சம் பெட்டரான வேல்யூஷனா இருக்கும். அது சரி, ஓகே, அப்ப நம்ம இந்த முத்தூட் ஃபினான்ஸ் லிமிடெடுக்குள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா முத்தூட் ஃபின்காப் வந்து நல்லா தான் இருக்கு. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அதை தாண்டி எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அது வெறும் 2600 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி தான். பட் இதுவே நம்ம முத்தூட் ஃபினான்ஸ் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. இருக்கிறதுல ரொம்ப பெரிய கம்பெனி இந்த முத்தூட் ஃபினான்ஸ்ன்றது இப்போ ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. இந்த டைம்ல என்டர் ஆகுதுன்றது கொஞ்சம் பெட்டரான வேல்யூஷனா இருக்குது. இன்னும் கொஞ்சம் பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம பிரைஸ் டு புக் தான் பார்க்கணும். ஸோ பிரைஸ் டு புக் இன்னும் ஜஸ்டிஃபை பண்ணல. ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். என்எஸ்சியோட ஐபிஓ பத்தி டீடைல் கேட்டிருந்தீங்க. ஏன்னா என்எஸ்டிஎல் வந்து லிஸ்ட் ஆயிடுச்சு. லிஸ்டிங் கெயின்ஸ் எல்லாம் நம்ம இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே லிஸ்டிங் கெயின்லாம் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 15% வந்து ஏறிச்சு. ஸோ இப்போ என்எஸ்சியோட ஐபிஓ பத்தி எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த என்எஸ்சியோட ஐபிஓ இப்போ வரப்போது கிடையாது. இந்த வருஷமே வந்து வராது. 2026 ஏப்ரல் மார்ச்ல தான் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த வருஷம் அந்த ஐபிஓ வந்து வராது. இது யார் சொன்னாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சிஓவான ஆஷிஷ் சௌஹானே சொல்லிட்டாரு. இது இப்போ வந்து ஐபிஓ வராது. ஏப்ரல் மே 2026 வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து செபி கிட்ட வந்து வாங்குறதுக்கான அந்த பிளான் வந்து போயிட்டு இருக்கு. இது லைக்லி வந்து செப்டம்பருக்குள்ள வந்து முடிஞ்சிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டாங்க அப்படின்னா ஏப்ரல் டு மேக்குள்ள அந்த 2026 அவங்க பிளானிங் பண்ணதுக்குள்ள வந்துருவாங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து 8 வருஷமா டிலே ஆகிட்டே இருக்கு. இப்பதான் வந்து வர போறாங்க. ஸோ இதுக்கான ப்ராசஸ் தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளா கண்டுக்காம இருந்தாங்க. இப்போ அந்த செட்டில்மெண்ட் அண்ட் தென் எல்லா ப்ரொசீஜரும் வந்து முடிச்சுக்கிட்டே வராங்க. நிறைய செட்டில்மெண்ட் வந்து செபி கிட்ட பண்ண வேண்டிய பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண போறாங்க. இப்பவும் என்எஸ்சி வந்து கிரே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கு. பட் எல்லாமே வந்து பிரைஸ் வந்து நம்மளால கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஒருத்தவங்களும் ஒரு பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமே வாங்க. அன்செட்டில்மெண்ட் ஷேரா வந்து வாங்காதீங்க. வாங்கினீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை போய் முடியுதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுலயும் மெயினா என்எஸ்சிக்கு, ஏன்னா என்எஸ்சிக்கு வந்து அந்த டிமாண்ட் வந்து இருக்கு. ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரிஜினல் பிரைஸ் வேல்யூ வந்து மார்க்கெட்ல வந்தாதான் வந்து தெரிய வரும். அது வரைக்கும் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு எஸ்டிமேஷனா தான் வந்து இருக்கும். மதர்சன் குரூப்பை பத்தி ஒரு அனாலிசிஸ் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி தான். இந்த கம்பெனி வந்து 1975 வந்து ஃபவுண்டேஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ரன் ஆயிட்டு இருக்காங்க. ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ்ல தான் மெயினா வந்து இருக்காங்க. இப்போ அதர் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து டைவர்சிஃபை ஆயிட்டு இருக்காங்க. இந்த மெடிக்கல், ஹெல்த், லாஜிஸ்டிக்ஸ், ஏரோஸ்பேஸ் இங்கெல்லாம் வந்து என்லார்ஜ் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஆனா மெயின் ரெவன்யூ அண்ட் தென் கான்ட்ரிபியூஷன் ஃபுல்லாவே இருக்கிறது வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கு. 44 கண்ட்ரிக்கு மேல வந்து இருக்காங்க. 1,90,000 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கம்பெனில வந்து வேலை செய்யறாங்க. அண்ட் தென் 400 ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கு இவங்க தயாரிச்சு அந்த ஆட்டோ காம்பனன்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு. ஸோ ஒரு ரொம்பவே பெரிய ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு கீழே தான் மதர்சன் சுமி ஒயரிங் லிமிடெட் இந்த கம்பெனியுமே வந்து வரும். ஸோ இந்த கம்பெனியை நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி ஃபுல்லாவே இந்த ஒயரிங் ஹார்னஸ் தான் வந்து தயாரிச்சு கொடுக்குற கம்பெனியா இருப்பாங்க. இது நம்ம போன சண்டே வீடியோலயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் பண்ணும்போது சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஃபுல்லாவே இந்த ஒயரிங் ஹார்னஸ் தயாரிக்கிற ஒரு நிறுவனமா இருக்கு இந்த மதர்சன் சுமி ஒயரிங்ன்றது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா சிம்பிள் தான். நீங்க உங்க வண்டியில வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்றீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டர் பாஸ் ஆகி அது ஒரு எலக்ட்ரிக் சிக்னலா வந்து கொடுக்கும். அந்த டிசி சிக்னல் அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ டிசி சிக்னல், டிசி சிக்னல் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் சிக்னலை வந்து இப்போ நீங்க அந்த சுவிட்ச் ஆன் பண்றது வந்து அங்க ஒரு சிக்னலா போயிட்டு அங்க லைட்டை வந்து எரிய வைக்கணும். ஸோ இது எல்லாமே அந்த ஒயரிங் ஹார்னஸ் மூலமா தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இப்போ கார்ல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வந்து ஃபுல்லாவே இந்த மாதிரி பட்டன்ஸ் அண்ட் தென் ஒயரிங் மூலமா தானே வந்து வருது. லைட்டா இருக்கட்டும், இண்டிகேட்டரா இருக்கட்டும், அண்ட் தென் அந்த வைப்பரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து ஒயரிங் ஹார்னஸ் மூலமா தான் வந்து பண்ண முடியும். ஸோ இதுல வந்து அதிக மார்க்கெட் ஷேரையும் அண்ட் தென் இதுக்காக ஒரு தனியா கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த மதர்சன் சுமி ஒயரிங்ன்றது.
ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. இந்த கம்பெனி வந்து சுமித்தோமோக்குள்ள ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரொம்ப பெருசா வந்து வளர்ந்தாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. இப்போ இந்த மதர்சன் குரூப்புக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாவே எல்லாமே சூப்பரா தான் இருக்காங்க. இதுல இந்த 2 ஷேர் தான் வந்து இப்போ பப்ளிக்லி ட்ரேடடா இருக்கு. அதுல ஒன்னு வந்து இந்த சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட்னு சொல்ற ஒரு கம்பெனியும், இந்த மதர்சன் சுமி வயரிங் கம்பெனியும், இது 2 தான் வந்து லிஸ்டா இருக்கு. இதுல மதர்சன் சுமி வயரிங்ன்றது காஸ்ட்லியா இருக்கு, அதை விட்டுறலாம். இப்போ இந்த சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்குள்ள வருவோம். இந்த கம்பெனி இப்போ வேல்யூஷன்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து இருக்கு. அண்ட் தென் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட கடன் வந்து பெருசா வந்து இல்ல. ஸோ அண்ட் தென் ஓவரால் பிரைசிங் எடுத்து பார்த்தாலுமே நல்லா தான் இருக்கு. பட் எங்க பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னா இப்போ அந்த ட்ரம்போட டேரிஃப் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். 25% ஏற்கனவே ஆட்டோ கம்பெனிக்கு மேல டேரிஃப் போடுவோம்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு 25% வந்து வரப்போகுது. ஏன்னா இவங்க ஆட்டோ கம்பெனி தான் வந்து தயாரிச்சு அனுப்புறாங்க. அண்ட் தென் நீங்க கமர்ஷியல் வெஹிக்கல் பார்ட்ஸ் எல்லாம் நீங்க வெளியே அனுப்புறீங்க அப்படின்னா அது கூட ஒரு 25% வந்து சேர்ந்துரும். ஸோ டோட்டலா 50% வந்து டேரிஃப் கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து அப்ளிகபிள் ஆகும். சின்ன காரு, ஸ்மால் ட்ரக் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவங்க ஆட்டோ கம்பெனிஸ் அனுப்புறதுக்கு 25%. அண்ட் தென் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இந்த பெரிய பெரிய ட்ரக், லாரி இது எல்லாத்துக்கும் இவங்க பண்ணித்தர ஆட்டோ கம்பெனிஸ்க்கு 50% வந்து டேரிஃப். ஸோ இவங்க வந்து யூஎஸ்லயே வந்து நிறைய மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. இவங்க இந்தியாவை தவிர ரெவன்யூ வந்து அதிகமா ஜென்ரேட் பண்றது வேர்ல்ட் லெவல்ல ஃபுல்லா இருக்கு. அப்படின்னா 87% ஆஃப் த ரெவன்யூ இந்தியால இருந்து வரல, அவுட் சைட்ல இருந்து மட்டும் தான் வருது. அதுல யூஎஸோட ரெவன்யூமே பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு. ஸோ அது நம்ம இந்த பிரைஸ் வந்து இப்போ இறங்கத்தை பார்த்தாலே தெரியும் இந்த டேரிஃபோட இம்பாக்ட்னால. பட் இவங்களால அதை ரிகவர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் பிளஸ்ஸா தான் வந்து இருக்கு. இவங்க கிட்ட யூஎஸ் ஃபெசிலிட்டியுமே வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ அங்க இருந்து வந்து தயாரிச்சு கொடுத்துருவாங்க. அங்கேயுமே வந்து இவங்களோட தயாரிக்கிற பிளான்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கு. ஸோ அவங்க அங்கிருந்து ஆட்டோ கம்பெனி தயாரிச்சுப்பாங்க. இந்த டேரிஃப் வந்து அங்க அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நீங்க 2 வகையிலுமே வந்து பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. நான் இந்த கம்பெனி உள்ள வந்து என்டர் ஆகல. ஸோ நீங்க என்டர் ஆக போறீங்க அப்படின்னா பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதுல அந்த சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் மட்டும் பாருங்க. ஏன்னா அது ஒரு ரொம்ப பெரிய கம்பெனி. நீங்க அதோட மதர்சன் சுமி வயரிங் வந்து போக வேண்டாம். அது ரொம்ப சின்ன கம்பெனி. அண்ட் தென் அதுல பிரஷர் வந்து அதிகமா இருக்கு. அதை தாண்டி நம்ம வந்தோம் அப்படின்னா வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் ஐயா தான் வந்து இருக்கு. ஃபினாலெக்ஸ் கம்பெனியை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட டீடைல் வந்து பார்க்கலாம். ஃபினாலெக்ஸ் கம்பெனி வந்து 1958 சபிரியா ஃபேமிலியால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி. ஸோ ஃபினாலெக்ஸ் எதெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். இதுலயே 2 கம்பெனி வந்து மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. அதை பத்தி மட்டும் டீடைலா வந்து பார்த்துடலாம். அதுல ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். செகண்ட் கம்பெனி வந்து ஃபினாலெக்ஸ் கேபிள் லிமிடெட். 2 கம்பெனியோட ஃபினான்சியல்ஸுமே சூப்பரா தான் இருக்கு. இந்த 2 கம்பெனி என்னென்ன பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது இந்த பிவிசி பைப், ஃபிட்டிங் பைப்ஸ் இது எல்லாத்தையும் தயாரிச்சு கொடுக்குற ஒரு கம்பெனியா வந்து இருக்காங்க. இங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபினாலெக்ஸ் பைப் தான் வந்து இந்த தண்ணி எல்லாம் பாசத்துக்காக வந்து புதைப்பாங்க மண்ணு கடியில. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி வந்து இருக்கும் ஃபினாலெக்ஸ் கிட்ட. ரேட் அதிகமா இருக்கும், பட் குவாலிட்டி வந்து அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் பிவிசி பைப்ஸ் வந்து யூஸ் பண்றது இந்த ஃபார்மர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்றது ஃபினாலெக்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் தென் இங்க எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் தென் பிளம்பர்ஸ் வந்தாலுமே ஃபினாலெக்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாவே வந்து இந்த ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் குள்ள வந்துடும். இப்போ இந்த ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் லிமிடெட் உள்ள வந்தோம் அப்படின்னா ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுவும் வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் தான் வந்து அதிகமா யூஸ் பண்ண போறாங்க. ஸோ இங்க எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸும் வந்து நிறைய இருக்கு. அண்ட் தென் இங்க எஃப்எம்இஜின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த சுவிட்ச், லைட், ஃபேனு, பைப்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குமோ அது எல்லாத்துக்குமான ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுவும் வந்து ஃபினாலெக்ஸ் கேபிள்குள்ள தான் வந்து வருது. ஸோ இது 2 இந்த கம்பெனில வந்து இருக்க பெரிய பிசினஸா வந்து இருக்கு. இது 2மே தனித்தனியா வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கு. சரி, இப்போ இந்த கம்பெனில எது வந்து பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கம்பெனியுமே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ தான். ஸோ அப்படின்னா கடன் வந்து இந்த 2 கம்பெனியுமே வந்து கிடையாது. ஸோ 2 கம்பெனியுமே வந்து ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் இப்போ இருக்க மார்க்கெட் வேல்யூவேஷன் அண்ட் தென் பிரைஸ் வைஸ் வந்து பார்ப்போம். மார்க்கெட் கேப் வைஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11,000 கோடி 12,000 கோடி இப்படிதான் வந்து இருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து 12,000 கோடி மார்க்கெட் கேப்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெடுக்குள்ள வருவோம். ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸ்லைட்லி ஓவர் பிரைஸ்டா தான் வந்து இருக்கு. பிரைஸ் வைஸ் நம்ம வந்தோம் அப்படின்னா 189 ரூபாய்க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இதோட 52 வீக் லோவான 144க்கு போனாலே இதோட பி வந்து ஒரு 25 தான் வந்து வருது. ஒரு 22, 23க்கு வந்து பி கிடைச்சது அப்படின்னா இன்னும் பெட்டராகவே வந்து இருக்கும் ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெடுக்கு. அண்ட் தென் இப்போ இருக்க பி வந்து 31 வந்து இருக்கு. ஸோ ஒரு 22, 23 தான் பெட்டரா வந்து இருக்கும். 25மே பெட்டர் தான். நீங்க ஃபினாலெக்ஸ் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா. அப்போ ஃபினாலெக்ஸ்ல வந்து இப்போ என்ட்ரி ஆக முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஃபினாலெக்ஸ் கேபிள்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குல்ல. ஸோ அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் சூப்பரா தான் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி 2 கம்பெனியுமே ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் சூப்பரா இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு பெட்டரான வேல்யூவா வந்து இப்போ தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினாலெக்ஸ்ல ஏதோ ஷேர் வேணும் அப்படின்னா ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் விட ஃபினாலெக்ஸ் கேபிள் வந்து நல்லாவே வந்து இருக்கு இப்போ இருக்க வேல்யூவேஷனுக்கு. அந்த பிசினஸும் வந்து சூப்பரா தான் இருக்கு. அடுத்து ஒருத்தர் வந்து சூப்பரான டவுட் வந்து கேட்டிருந்தாரு. அது உங்களுக்கு இருக்க டவுட்டா தான் இருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்ல இந்த பஜாஜ் ஃபின்சர்வ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு, பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இது 3மே வந்து ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது 3த்துல எதை வாங்கினா வந்து பெட்டர், எதுக்குல வந்து எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டிருந்தாரு. தென் அவரே ஒரு ஆன்சர் வந்து கொடுத்திருந்தாரு. அந்த ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சர் தான். அது எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து சொல்றேன். நீங்க வந்து இப்ப பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து பெட்டரா வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து வாங்கிடலாம்.
நீங்க பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு பெட்டர் வந்து நீங்க பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் வந்து வாங்கிடலாம். இது எப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன். பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்ல 52% ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்ல 52% ஸ்டேக் வச்சிருக்கிறது பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட்ல வந்து 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து ஃபுல்லா ஓன் பண்றது பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்ல 52% ஸ்டேக் வச்சிருக்கிறது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ். ஸோ இப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் நீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடும் வந்துடும். அவர் கேட்ட இந்த கேள்வி அவர் ஆன்சர் ஒன்று கொடுத்திருந்தாரு, அது கரெக்ட் தான். பஜாஜ் ஃபின்சர்வ் வாங்கிட்டீங்கன்னாலே போதும், உங்களுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடும் வந்துடும், பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸும் வந்து வந்துடும். பட் ஆனா என்ன பிரச்சனை, இது மூணுமே வந்து இப்போ ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. அது ஒண்ணுதான் பிரச்சனை. இது மூணுத்திலுமே வந்து என்டர் ஆகலாம் தனித்தனியா கூட. பட் ஆனா என்ன ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு இப்ப இருக்க வேல்யூவேஷன்ஸ்க்கு. இன்னும் வேல்யூவேஷன் குறைஞ்சது அப்படின்னா நீங்க இந்த வார்டர்ல வந்து எப்படி நீங்க போனமோ போய்க்கலாம். பட் இப்ப வேல்யூவேஷன்ஸ் ஐயா தான் வந்து இருக்கு. குஜராத் ஹோட்டல்ஸ் லிமிடெட பத்தி பார்க்கலாம். 276 கோடி தான் மார்க்கெட் கேப். ரொம்ப சின்ன கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி கூட கிடையாது, மைக்ரோ கேப் கம்பெனியா வந்து இந்த கம்பெனி வந்து இருக்கு. இது எப்படி நீங்க தேடி கண்டுபிடிச்சீங்கன்னா வந்து தெரியல. சரி, ஓகே, இந்த கம்பெனியை பத்தி வந்து பாத்திரலாம். இதுவுமே வந்து ஹோட்டல் செக்மெண்ட்ல இருக்க கம்பெனி தான், நிறைய ஹோட்டல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியுமே பினான்சியல் சைஸ் நல்லா தான் வந்து இருக்காங்க. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. டிவிடெண்டுமே நல்லா கொடுத்துட்டு வராங்க. ROCமே வந்து நல்லா இருக்கு, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதுவுமே நல்லா இருக்கு. ROEமே வந்து நல்லா இருக்கு. ஆனா என்ன மார்ஜின்ஸ் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. சரி, ஓகே, இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ஓகே, இந்த கம்பெனி இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படின்ற கேள்விக்கு வந்து ஆன்சர் வரும். 272 கோடி தான் மார்க்கெட் கேப். அப்படின்னும் போது ரொம்பவே வந்து மைக்ரோ கேப் கம்பெனியா வந்து இருக்கு. மைக்ரோ கேப்ன்றது யார் வேணாலும் ஈஸியா வந்து டாமினேட் வந்து பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்க வந்து ஸ்டேக் ஏத்துனாங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து ஏறிடும். இந்த மாதிரி இதுல நிறைய பேர் டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க இந்த குஜராத் ஹோட்டல்ஸ் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா பெட்டர் வந்து ஐடிசி லிமிடெட் வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா ஐடிசி லிமிடெட் 45% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த குஜராத் ஹோட்டல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஐடிசி ஹோட்டல் வாங்கினீங்க அப்படின்னாலே நீங்க குஜராத் ஹோட்டல்ஸ் வந்து இன்டெரக்டா வந்து ஓன் பண்ணிருப்பீங்க. அந்த ஐடிசி வாங்குறதுன்றது எந்த அளவுக்கான பிளஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம் நிறைய வாட்டி. ஸோ அதனால குஜராத் ஹோட்டல்ஸ்க்கு பதில் நீங்க ஐடிசியா போயிடலாம். ஏன்னா 45% ஆஃப் ஸ்டேக் அவங்க கிட்ட இருக்கு. பாலி மெடிக்யூர் லிமிடெட் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த கம்பெனியோட ஷேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அண்ட் தென் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாவே வந்து இந்த டிஸ்போசபிள் அண்ட் தென் சர்ஜிக்கல் டிவைசஸ் தான் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ராடக்டா வந்து அதை தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஹெல்த் கேர் போது ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், இப்போ ஆக்சிஜன் மாஸ்க் வந்து இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆக்சிஜன் மாஸ்க்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆக்சிஜன் மாஸ்க் வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வந்து இவங்க வந்து தயாரிச்சு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் மாஸ்க் அண்ட் தென் சிலிண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து தேவைப்படுது. அந்த மாதிரி பேசிக்கான நிறைய விஷயத்த வந்து தயாரிச்சு கொடுக்குற நிறுவனமா இந்த பாலி மெடிக்யூர் வந்து இருக்காங்க. நிறைய எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்றாங்க. ஸோ பிசினஸ் வைஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்களோட காம்படிஷனும் நிறைய பேர் இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பெட்டராகவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 200க்கும் மேல வந்து ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த மெடிக்கல் டிவைசஸ்ல. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த டயக்னோசிஸ் சரி, ஆன்காலஜில சரி, தெரப்பில சரி, ரெஸ்பிரேட்டரி கேர்ல சரி, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ்லுமே வந்து இவங்க கிட்ட அந்த பைப்லைன் வந்து இருக்கு. எப்பயுமே ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ்ல 200 வந்து வச்சிருக்காங்க ப்ராடக்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய நிறுவனமா தான் வந்து இருக்காங்க. சரி, இப்போ வந்து ஃபினான்ஷியல்ஸ் உள்ள வந்து வருவோம். இந்த கம்பெனி வந்து கடன் வந்து பெருசா கிடையாது. சரி, நல்ல கம்பெனியா வந்து இருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல்ஸும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். நீங்க இந்த பாலி மெடிக்யூர் வந்து நீங்க பாக்குறீங்க வாங்கணும் அப்படின்னா ஒரு 44 PEக்கு வந்து போட்டா இப்போ 54 வந்து இருக்கு. இந்த 52 வீக் லோனா 1800 ரூபா 1700 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா பெட்டரான வேல்யூவேஷனா இருக்கும். இப்போ 1800ல பெட்டர் மாதிரி தெரியலாம். ஏன்னா 3000 வரைக்கும் போயிருக்கு இந்த கம்பெனி. ஸோ 3000 வரைக்கும் போகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தான் வந்து இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அது போயிருக்கு. அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அதுக்கான ஸ்டாக் கீப்பிங்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டும் வந்து நிறைய பண்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து போகும். ஆனா எந்த டைம்ல எப்படின்றதெல்லாம் வந்து தெரியாது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா கீழே வாங்கினீங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான வேல்யூவேஷன்ஸ்க்கு வந்து உங்களால வாங்க முடியும். ஒரு 44 PE வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இருக்குது 54ல வந்து இருக்கு PE. அடிஷனலா ப்ரொமோட்டர்ஸ்மே இந்த கம்பெனில வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஒரு 53 இருந்துச்சு 2022ல, அங்கிருந்து இப்போ ஒரு 62க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ அப்படின்னா இந்த கம்பெனியோட பிசினஸ் மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் டிவிடெண்டும் நல்லா வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ நீங்க பாலி மெடிக்யூர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் செக் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. மைத்தான் அலாய்ஸ் லிமிடெட் அடுத்த கம்பெனியா இருக்கு. ஸோ இதோட டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த கம்பெனி வந்து ஃபுல்லாவே இந்த ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளை பண்ற ஒரு நிறுவனமா வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரோ அலாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த ஃபெரோ அலாய்ஸை வச்சு தான் உங்களால ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து மேக் பண்ண முடியும்.
ஸோ அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனமா இருக்காங்க. வெறும் மேங்கனீஸை வச்சு உங்களால வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து தயாரிக்க முடியும். அந்த நிறைய ரிச்சான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து இதுல தான் தயாரிப்பாங்க. அதுக்கான ரா மெட்டீரியல் வந்து இது. அண்ட் தென் சிலிக்கம் மேங்கனீஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது வந்து எல்லா ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ்லுமே மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அலாய் ஸ்டீல்லையுமே வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் மேக்னஸ் ஸ்டீல்லையுமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டீலுக்கு தேவையான அந்த அலாய் எல்லாம் சப்ளை பண்ற ஒரு நிறுவனமா வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் இப்போ யார் யார் இருப்பாங்க? ஆப்வியஸ்லி ஸ்டீல் கம்பெனியா தான் வந்து இருப்பாங்க. இந்த SAIL அந்த கம்பெனியும் டாடா ஸ்டீலும் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டீல் கம்பெனி தான் வந்து இவங்களோட கிளைண்ட்ஸா இருக்காங்க. அண்ட் தென் இவங்க அதர் செக்மெண்ட்ஸ்லயும் உள்ள போயிருக்காங்க. இந்த விண்ட் எனர்ஜிலையும் அண்ட் தென் கேப்டிவ் பவர் பிளான்ட் இது எல்லாமே வந்து மேகாலயால திறந்து 2019 இருந்து அந்த ஒரு செக்மெண்ட்லயே உள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து இந்த அலாய் செக்மெண்ட்ல தான் வந்து மெயினா வந்து இருக்காங்க. சரி, இப்போ ஃபினான்ஷியல்ஸ்க்கு வருவோம். அண்ட் தென் இந்த ஸ்டாக்ல என்டர் ஆகுதுக்கான அந்த டீடைல்ஸ் சொல்ல வரும். ஃபினான்ஷியல்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து நெகட்டிவா இருக்கு இந்த கம்பெனி. ஏன் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து கடன் வந்து அதிகமா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களால ஸ்கிரீனர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் காமிக்காது. அதுல இருக்க ரேஷ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வெறும் 0.6 தான் வந்து இருக்கு. ஸோ அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷன்றது கணக்கு பண்றது வந்து அவங்க கிட்ட இருக்க ஓவரால் பிசினஸ் எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க. பட் ஆனா அந்த கம்பெனி கடன் வாங்கி அது எல்லாத்தையும் இந்த அக்கௌண்ட்ஸ் புக்ல இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஏற்றும் போது என்ன இருக்கு அப்படின்னா நெகட்டிவா தான் வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. அண்ட் தென் ரிப்போர்ட் பண்ணும்போது ஃபினான்ஷியல்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணும்போது லாஸ்ல தான் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாவே சேல்ஸ் வந்து சரியில்லை. ஸோ சேல்ஸோட வால்யூம் டிராப் ஆகுது, ரெவன்யூ டிராப் ஆகுது, அண்ட் தென் ப்ராஃபிட்டும் அதனால வந்து டிராப் ஆகுது. ஸோ ஃபுல்லாவே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இந்த கம்பெனி இருக்காங்க இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன்ல. SC அகர்வாலா தான் இந்த கம்பெனி வந்து ஃபவுண்டேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குடும்பத்துல சுபோத் அகர்வாலான்றவங்க தான் இப்போ MD அண்ட் CEO வந்து இந்த கம்பெனில வந்து இருக்காங்க. அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் CFOவுமே இந்த அகர்வாலா ஃபேமிலி உள்ள வந்து தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து நீங்க பார்க்க வேண்டியது முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்ன்றது 3000 கோடியா தான் வந்து மார்க்கெட் கேப் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து சேல்ஸ் எதுவும் நடக்கல. அண்ட் தென் கம்பெனி வந்து டெப்ட்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பாத்துக்குங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் குரூப்பையும் வந்து நீங்க செக் பண்ணணும். ஏன்னா 3000 கோடி மார்க்கெட் கேப் பண்ணும்போது ஸோ ஃபுல்லா கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பத்தி கேட்டிருந்தீங்க. அதுல உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதை நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நான் வாங்க மாட்டேன். பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல நான் பிரைவேட் செக்டர் பேங்க் மட்டும் தான் வாங்குவேன். இதுக்கான ரீசன் நான் பல வாட்டி வந்து சொல்லிட்டேன். கவர்மெண்ட் செக்டர்ன்றது வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்டர். ஸோ இவங்க வந்து மக்களுக்கு சேவை பண்றதுக்காக தான் கடன் எதனா வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை ப்ரெஷர் போட்டுலாம் வந்து திரும்ப வாங்க மாட்டாங்க. ஸோ இங்க மக்களுக்கும் யாருக்கும் பெருசா கடன் தர மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் விஷயம். கவர்மெண்ட் செக்டர் யாருமே தர மாட்டாங்க. ஸோ அதனாலதான் இங்க NBFC செக்டர்லாம் உள்ள பூந்து அடிச்சுட்டு இருக்காங்க பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணவும் பார்க்காது, நெகட்டிவ் பண்ணவும் பார்க்காது. ஸோ இந்த கம்பெனி எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து கேட்கும். ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும்போது ஒன்னு புதுசா சொல்லுவாங்க. இந்த கம்பெனிக்கான அந்த லாங் டேர்ம் விஷன்ன்றது என்னன்னே தெரியாம வந்து இருக்கும். கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த ஒரு ரீசனால தான் நான் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் போறதில்ல, SBI பேங்க்லயும் போறதில்ல, எந்த மாதிரியான பேங்க்லயும் வந்து போறதில்ல. ஏன்னா நானே SBI பேங்கோட யூசர் தான். ஸோ SBI பேங்க் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் SBI பேங்க் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் ஃபர்ஸ்ட்ல வந்து யோசிச்சிருக்கேன். அப்போ நான் யோசிக்கும் போது 400-500 வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்து. பட் நான் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன்னா இப்போ அதிகமாக தானே இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து கெயின் தானே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் நானும். பட் ஆனால் தேவையில்லை. ஏன்னா பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே சூப்பராக தான் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் தருதோ அதே அளவுக்கு பிரைவேட் பேங்க்ஸ் வந்து தந்துருது. ஸோ அதனால நான் பிரைவேட் பேங்க்ஸ் பக்கம் வந்து போயிடுறேன். ஸோ இதுதான் என்னோட ஒரு கன்சிடரேஷனா இருக்கு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் தென் பப்ளிக் செக்டர் பேங்க் ஃபுல்லாவே வந்து பார்க்கும்போது இல்ல உங்களுக்கு யூனியன் பேங்க் தான் நீங்க வேணும் அப்படின்னா இப்ப இருக்க பிரைஸ் வேல்யூஷன்ஸ்க்கு ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து கீழே இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ரூபாய்க்கு கீழே வந்து போச்சு அப்படின்னா உங்களோட என்ட்ரி டைம் நீங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப இருக்க வேல்யூஷனுக்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நான் வந்து இப்போ மந்த்லி பட்ஜெட் வந்து ஒரு 4000-5000 வந்து இறங்கிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த வீடியோஸ்க்காக நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மைக்கா இருக்கட்டும், அண்ட் தென் கேமரா லைட்டிங் இது எல்லாத்துக்கும் செட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் புதுசா ரூம் வந்து மாத்துறதுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்க ரீசன் அண்ட் தென் இன்சூரன்ஸ் அமௌண்ட்லாம் வந்து கட்ட வேண்டியதா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இந்த பில்ஸ் இது எல்லாமே போயிட்டு 4,000-5,000 தான் வந்து பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் மாசம் 1 டைம் 2 டைம் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவேன். ஸோ அதை நான் பண்ணும்போதுமே வீடியோஸ் நீங்க டெய்லி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வாங்கினேன் அந்த ஸ்டாக் வாங்கினேன் ரிசல்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போதோ இல்லை அந்த கம்பெனியோட நியூஸை டிஸ்கஸ் பண்ணும்போதுமே நான் வந்து சொல்லிடுவேன். இதை நான் நேற்று வாங்கினேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து சொல்லுவேன். இந்த விப்ரோ கம்பெனியை வந்து நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து இருக்கும். அதுவும் நான் வந்து ஃப்ரைடே தான் வாங்கினேன் விப்ரோ கம்பெனியை. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோலையுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த ஸ்டாக் நான் வாங்குறேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்த கம்பெனியா ரெட்டிங்டன் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன மாதிரியான நிறுவனம் அப்படின்னா இந்த IT கம்பெனிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் சொல்யூஷன்ஸ் வந்து தயாரிச்சு கொடுக்குற ஒரு நிறுவனமா இருக்காங்க. அது எப்படி IT கம்பெனிஸ்க்கு வந்து இவங்க சொல்யூஷன்ஸ் அண்ட் தென் ப்ராடக்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னா நீங்க ஒரு IT கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அந்த IT கம்பெனி வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து தேவை, இன்டர்நெட் வந்து தேவை. நீங்க என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் அது வெப்சைட் ஹோஸ்டிங்கா இருக்கலாம், இல்ல கிளவுட் மேனேஜ்மெண்டா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வந்து சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் நீங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், அதுக்கு வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து தேவைப்படும், அதுக்கு ஒரு சர்வர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி IT கம்பெனிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே எண்ட் டு எண்ட் சொல்யூஷனா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
அது ஈவன் ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் தென் லேப்டாப்ஸ் அண்ட் தென் பிசிஸ் இதுல இருந்து டிஜிட்டல் சொல்யூஷனான இந்த கிளவுடு அண்ட் தென் இங்க ஏஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி விஷயமும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் சாஃப்ட்வேர் டூல்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிளவுட் சர்வீசஸுமே அதிகமாக வந்து உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. லாஜிஸ்டிக் சர்வீசஸுமே நிறைய உள்ள வந்து இருக்காங்க. இந்த கம்பெனி மெயினா வந்து இந்த கல்ஃப் ரீஜன்ல வந்து இருக்காங்க. இந்த மிடில் ஈஸ்ட், டர்க்கி, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடத்துலாம் வந்து அதிக மார்க்கெட் பிரசன்ஸோட இருக்காங்க. ரெட்டிங்டன் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்மே ஒரு 18,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனியா தான் வந்து இருக்கு. இதுக்கு நம்ம ப்ரொமோட்டர் குரூப்பா எடுத்து பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் வந்து இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ப்ரொமோட்டர் இல்லை அப்படின்னு நம்ம சிஇஓ தான் வந்து பார்க்கணும். இப்போ ரெட்டிங்டன்ல இருக்க சிஇஓ யார் அப்படின்னா ராஜத் ஒஹரான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களை பத்தி டீடைல் ஸ்டடிலாம் வந்து பண்ணல, சும்மா செக் பண்றதுக்காக பார்த்தேன். இது வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா சிஓவோட இன்வால்மெண்ட்ன்றது தேவை. சிஓ பொறுத்து இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸும் மாறும். ஸோ சிஓ அனலைசிஸ் பண்ணிட்டு தான் அந்த கம்பெனியில் வந்து என்டர் ஆகணும். வேல்யூஷன் சைஸ் வந்தோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு நல்லாவே. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனியா தான் இருக்காங்க. 0.32 வந்து இருக்கிற டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து இருக்கு. ஸோ டெப்ட் வந்து பெருசாக கிடையாது. அண்ட் தென் கோல்ட் பிரசன்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த சிஓ பத்தி படிங்க. அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அந்த அவங்க ஒர்க் பண்ண இடத்துல எப்படி இருந்து அப்படின்றதெல்லாம் நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இப்போ இருக்க ஃபினான்ஷியல்ஸ்க்கு இது கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். ஏன் அப்படின்னா இப்போ வந்து 250 ரூபா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஐயா வந்து 330 ரூபாவும் லோ வந்து 160 ரூபாவும் வந்து லோவா இருக்கு. ஸோ இப்போ வந்து மீடியம்ல வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஆல் டைம் லோவில் வந்தால் தான் பெட்டரான வேல்யூஷன்ஸாக வந்து இருக்கும். பட் ஆனால் இப்பயே ஸ்டாக் பி வந்து 15 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதோட ஆவரேஜ் மீடியன் பிஏ 10லேருந்து 11 தான் வந்து இருக்கு. அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 200 இல்லை அப்படின்னா 180 அப்படிதான் வந்து ஃபேர் வேல்யூஷனாக வந்து இருக்கும். இதுவுமே வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. அந்த வேல்யூஷன்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த சிஓ பத்தி கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போகலாம். அடுத்து வந்து கேபி டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன ஏதுன்னா சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். கேபி டெக்னாலஜிஸோட கோர் பிசினஸே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல தான் இவங்களோட கோர் பிசினஸ் வந்து இருக்கு. அதுலயும் மெயினா ஆட்டோமோட்டிவ் சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்டா வந்து இருக்காங்க. அப்படின்னா இந்த ஆட்டோமோட்டிவ்ல வந்து இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயும் இவங்களோட அந்த எம்பெடட் இன்ஜினியரிங் சிஸ்டம் தான் வந்து சூப்பரான சொல்யூஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது சிம்பிளா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக் காரா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்க கார்ல வந்து ஃபுல்லாவே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் போது அது வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிள்னு சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்டு வெஹிக்கிளா இருக்கும்போது ஏதோ சாஃப்ட்வேர் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல. ஸோ அந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதா இந்த கேபி டெக்னாலஜிஸ். இதை நீங்க வந்து இந்த டாடா டெக்னாலஜிஸ் கூட வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா டாடா டெக்னாலஜிஸ்மே டாடா மோட்டர்ஸ்ல இருக்க எஸ்டிவி வண்டி எல்லாத்துக்கும் அந்த ஒரு டெக்னாலஜிஸ் கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. இவங்களுமே அது மாதிரி கம்பெனி தான். அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து ஏஐ அண்ட் தென் ஆட்டோமேட்டிக் டெஸ்டிங் இது எல்லாத்தையும் வந்து உள்ள போனாலும் மெயின் பிசினஸ் வந்து இந்த ஆட்டோமோட்டிவ்ல இருக்க அந்த சாஃப்ட்வேர் தயாரிச்சு கொடுக்குற அந்த ஒரு சர்வீசஸ் தான் வந்து ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. கம்பெனி பினான்சியல்ஸ் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. டெட் ஃப்ரீ கம்பெனியா தான் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ரவி பண்டிட்ன்றவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர். அவங்க தான் இப்போ வந்து சேர்மனா வந்து இருக்காங்க. சிஓவா யாரு இருக்காங்க அப்படின்னா கிஷோர் பட்டேல்ன்றவங்க வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஸ்டேக்ல வந்து இவங்க எங்கேயுமே பிளட்ஜ் பண்ணல. ஸோ நல்லாவே வந்து இருக்கு பினான்சியல் வைஸ் பார்க்கும்போது. இந்த கேபி டெக்னாலஜிஸ்க்கு யாரெல்லாம் வந்து கிளைண்டா இருப்பாங்க அப்படின்னா இந்த BMW, டொயோட்டா அண்ட் தென் இங்க மாருதி சுசுகி இவங்க எல்லாருமே உங்களோட கிளைண்ட் தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து இந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப நாளா கேபி டெக்னாலஜிஸ் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரொமோட்டர் குரூப்பையும் அந்த சிஓவையும் வந்து கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணிட்டு இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ்க்கே கொஞ்சம் ஜஸ்டிஃபைடு மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ இருக்க பிஇ வந்து 40 வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பிஇ நம்ம ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 51 வந்து இருக்காங்க. ஆவரேஜ் மீடியம் பிஇ விடவே இவங்க வந்து கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 41 இருக்கு இப்போ இருக்க பிஇன்றது. ஸோ இந்த வேல்யூஷனுக்கு இது ஜஸ்டிஃபைடு தான். ஸோ நீங்க இந்த கம்பெனியில் என்ட்ரா போறீங்க, ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டான டைமா தான் வந்து இருக்கு. பட் ஆனால் 41 பின்றது வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ் தான். பட் ஆனால் இந்த கம்பெனியோட வேல்யூஷன்ஸ்க்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ப்ரொமோட்டர் குரூப்பையும் அந்த சிஓவையும் பார்த்துட்டு நீங்க உள்ள போகலாம். ஃபினான்ஷியல் வைஸ் ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலும் சூப்பரா இருக்கு. குரூஸ் லிமிடெட் அடுத்த கம்பெனியா இருக்கு. KROSS லிமிடெட். ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன மாதிரியான கம்பெனி அப்படின்னா இந்த பெரிய பெரிய ட்ரக் அண்ட் தென் இந்த டிராக்டர் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஆக்சலும் சஸ்பென்ஷனும் வந்து தயாரிச்சு கொடுக்குறது தான் இந்த கம்பெனியோட மெயினான ஒரு பிசினஸ் மாடலா வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்க இந்த பஸ் அண்ட் தென் இந்த லாரியில இந்த மாதிரி டிராக்டர்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஆக்சல்ஸ் வந்து இப்படி போட்டுட்டே இருப்பாங்க. அண்ட் தென் சஸ்பென்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதை இமேஜ் வந்து நான் உங்களுக்கு பிளேஸ் பண்றேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் தான் இவங்களோட மெயின் ப்ராடக்டா வந்து இருக்கு. அதுதான் இவங்களோட மெயின் பிசினஸ். ஸோ அதை தயாரிச்சு விற்பாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து ஒரு 1000 கோடி தான் வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு ஆப்வியஸ்லி மைக்ரோ கேப் கம்பெனியா வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து செக் பண்ணணும். அந்த ஃபுல்லாவே இந்த கம்பெனி வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணி செக் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த கம்பெனி வந்து டோட்டலா ஒரு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து ஜம்ஷெட்பூர்ல வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட மெயின் கிளைண்ட் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட்லாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஆக்சல் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் தென் ஃபினான்ஷியல் வைஸ் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருக்காங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீல வந்து இருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு. ராய் ஃபேமிலியில இருக்க சுதீர் ராய் தான் வந்து இப்ப இருக்க சீஃப் மேனேஜிங் டைரக்டரா வந்து இருக்காரு. அனிதா ராய்ன்றவங்க ஓல் டைம் டைரக்டரா வந்து இருக்காங்க. சுமித் ராய்ன்றவங்க ஆபரேஷனல் ஹெட்டா வந்து இருக்காங்க. குணால் ராய்ன்றவங்க CFO-வா இருக்காங்க. ஸோ ஃபுல்லாவே இந்த ராய் ஃபேமிலி தான் வந்து இந்த கம்பெனில வந்து எல்லா இடத்துலயும் வந்து இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி ஓன்டு பிசினஸா வந்து இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கா பார்த்தாலே ஒரு 68% வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஸோ கிராஸ் லிமிடெட்ல அவங்க ப்ரொமோட்டர் மேல இருக்க நம்பிக்கை அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ அந்த கம்பெனி பிசினஸ் வந்து அவங்க நம்புறாங்க.
ஸோ நீங்களும் இந்த கம்பெனில நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா ஃபினான்ஷியல் சைஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்கு. அந்த இந்த பிசினஸ்மே வந்து ஆக்டிவ் சஸ்பென்ஷன்ஸ் நோக்கி தான் இருக்காங்க. ஸோ அதோட சேல்ஸுமே சூப்பராக தான் வந்து இருக்கு இப்போ வரைக்கும். இந்த கம்பெனி இப்போ ட்ரேட் ஆகிற பிரைஸே ஃபேர் பிரைஸாக தான் வந்து இருக்கு. 170 ரூபான்றது வந்து இப்போ இருக்க பிரைஸா இருக்கு. பி வைஸ் எடுத்து பார்த்தோம்னா 21 இருக்கு பின்றது. மீடியம் பி வந்து 23 24 வந்து இருக்கு. அதை விட கம்மியாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த வருஷத்துலேயே இது வந்து ஒரு 19-18 பிக்கே கிடைச்சது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் ரொம்ப நாள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ராய் ஃபேமிலி பற்றி படிச்சுட்டு, ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனி, ஸோ அப்படின்னும் போது அந்த ராய் ஃபேமிலி பற்றி படிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். ஃபினான்ஷியல் சைஸ் சூப்பராக தான் இருக்கு. கிராஸ் லிமிடெட் பற்றி கேட்டிருந்தவர் வந்து மெயினாக ஐபிஓ வந்து எனக்கு அலர்ட் ஆயிடுச்சு, ஏன்னா இப்போ தான் வந்து ஐபிஓ கொடுத்தாங்க. ஸோ ஐபிஓ அலர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வாங்கலாமா வேணாம்னு கேட்டிருந்தாரு. ஐபிஓ அலர்ட் ஆனது அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதுசாக வந்து எதுவும் வாங்காதீங்க. ஸோ ஐபிஎல் இருக்குது அப்படியே வந்து மெயின்டைன் ஆகட்டும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. புதுசாக என்ட்ரு ஆகிறதுக்கான டைம் மட்டும் இப்போ இருக்குல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ நீங்கள் புதுசாக என்ட்ரு ஆக போறீங்கன்னா அதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. ஐபிஎல் இருக்குது அப்படியே இருக்கட்டும். எஸ்சிபிசி லிமிடெட் பற்றி கேட்டீங்க, அதோட டீட்டெயில் வந்து பார்க்கலாம். இந்த எஸ்பிசின்ற கம்பெனியை வந்து ஸ்ரீராம் இபிசின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீராம் இன்ஜினியரிங் ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் மாடல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஃபுல்லாவே இந்த வாட்டர் ரிலேட்டடான அந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றது, அந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்றது, ஃபுல்லாவே இன்ஜினியரிங் ஒர்க்ஸா சொல்றேன். ஸோ இந்த ஒர்க்லாம் எடுத்து பண்றது அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்றது தான் இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் மாடலா இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறதுல பெரிய பிசினஸா போயிட்டு இருக்கு இன்ஜினியரிங் செக்மெண்ட்ல. அப்படின்னா இந்த சீவேஜ் வாட்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரீசைக்ளிங் பண்ணி குடிக்கிற வாட்டரை வந்து மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ்ல வந்து மெயின் இன்வால்மெண்ட் வந்து காட்டுறாங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸா வரும்போது இந்த ஸ்டீல் பிளான்ட், பவர் பிளான்ட் இதுலயுமே வந்து இன்வால்மெண்ட் வந்து இருக்காங்க. இன்ஜினியரிங் ரிலேட்டடா என்ன ப்ராடக்ட் சர்வீசஸ் தர முடியுமோ அதெல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் வந்தோம் அப்படின்னாலும் டெவலப்மெண்ட்காக இந்த ரோட் டெவலப்மெண்ட் அண்ட் தென் அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லயே உள்ள இன்வால்வ் ஆகிறாங்க. இந்த இபிசின்றது இந்த இன்ஜினியரிங் ப்ரொக்யூட்மெண்ட் அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து மெயினா டர்க்கி மாடலா வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்னா இந்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் அது டிசைன் டு மேனுஃபேக்சர் வரைக்கும் எல்லாமே வந்து இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணுவாங்க, அப்புறம் ப்ரொக்யூட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கா கமிஷனிங் வந்து பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல் வந்து உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஃபுல்லாவே இன்ஜினியரிங் சர்வீசஸ் கம்பெனியா வந்து இருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாரா இருக்காங்க அப்படின்னா, மார்க் ஏபி கேபிட்டல்ன்ற துபாய் பேஸ்ட் ஒரு இன்வெஸ்டர் தான் வந்து இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டரா வந்து இருக்காரு. அவர் தான் அதிக ஸ்டேக் வந்து வச்சிருக்காரு. இவர் வச்சிருக்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ல ஒரு 33% வந்து பிளட்ஜிங் வந்து பண்ணிருக்காரு. அப்படின்னா அந்த ஷேரை வச்சு கடன் வந்து வாங்கியிருக்காரு இந்த ப்ரொமோட்டர். ஸோ அப்படின்னும் போது கொஞ்சம் ப்ரெஷரான கம்பெனியா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனிமா வந்து 3 இயர்ஸ் சேல்ஸ் நம்ம பார்க்கும்போது, அந்த 3 இயர்ஸ் growth நம்ம பார்க்கும்போது சரியில்லை அப்படின்னா ஒரு குவார்டருமே வந்து லாஸ் பண்றது, அண்ட் தென் ரெவன்யூ வந்து கம்மியா பண்றது. ஸோ இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி சேல்ஸா வந்து எதுவும் கிடையாது. அண்ட் தென் இந்த பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் தென் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ நான் சொன்ன லிஸ்ட் அவுட் பண்ண எல்லா ஏரியாஸ் பத்தி உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரப்போற கியூன்ல வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இவங்க கியூன் வந்த அப்புறம் என்ன மாதிரியான பிளான்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்றேன், அதெல்லாம் சக்சஸ் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. சக்சஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து ஃபுல்லாவே வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்கா வந்து அதிகமா இருக்கு. பிரைஸ் வந்து 11 ரூபா தானே இருக்கு, ஐ வந்து 31 இருக்கு. அந்த 31 போனா போதாது அப்படின்னு சொல்லி தோணும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து இந்த கம்பெனி வந்து ஸ்மால் கேப் கம்பெனியா இருக்கு. 2000 கோடி தான் மார்க்கெட் கேப். ஸோ யாரா வந்து ஈஸியா வேலாட்டிலேஷன் பண்ணாங்க அண்ட் தென் எதனா ஒன்று நடக்குது அப்படின்னும் 31 ரூபா போகும். நீங்களும் வந்து வச்சிருப்பீங்க, பட் நீங்க செல் பண்ணும்போது செல் ஆகாது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்துக்குங்க. நீங்க வால்யூம் வந்து எவ்வளவு ட்ரேட் ஆகுதுன்றதெல்லாம் நீங்க போயிட்டு இந்த நீங்க என்ன ஆப் யூஸ் பண்றீங்களோ அதில் போய் செக் பண்ணுங்க, வால்யூம் எவ்வளவு ஒரு நாளைக்கு ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு லிமிட்டடா ட்ரேட் ஆகுறது வந்து கரெக்டா இருக்கும். பட் ஆனா இந்த ஷேர் பிரைஸ் ஓவரா ஐ ஆகும்போது லோ ஆகும்போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரேட் ஆகுறதுன்றது எந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் ரிஸ்கா வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ். அந்த கம்பெனி வந்து பார்க்க போறோம். ஹைதராபாத் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் மாடல் என்ன அப்படின்னா, இந்த மிலிட்டரிக்கு தேவையான அந்த ஒரு டிசைன் அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் இன்டெகிரேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஏரோஸ்பேஸ்க்கும் பண்ணி கொடுப்பாங்க, டிஃபென்ஸ் செக்டர்லயும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஆர்மி, நேவி, அப்புறம் வந்து இங்க ரயில்வே, பிரைவேட் பிளேயர்ஸ் இந்த அதானி, எல்என்டி இந்த மாதிரி நிறுவனத்துக்கு எல்லாத்துக்கும் இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் டிசைன் வந்து பண்ணி கொடுக்குற ஒரு நிறுவனமா வந்து இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி தான். ஸோ இந்த இன்ஜினியரிங் கம்பெனி வந்து இங்க மிலிட்டரிக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் தென் அதுக்கான இன்ஜினியரிங் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா இந்த எல்என்டி அதானிக்கெல்லாம் வந்து தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அடிஷனலா என்னென்ன அவங்க வந்து தேவைப்படுதோ அதையும் வந்து பண்ணி கொடுப்பாங்க இன்ஜினியரிங் சர்வீசஸா. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2025 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ வைஸ் வந்து சூப்பரா இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து கடன் வந்து இருக்கு. 0.55 வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து வச்சிருக்காங்க. தென் ப்ரொமோட்டருமே வந்து இவரோட ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணிருக்காரு. 38% இவரோட ஸ்டாக் வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அப்படின்னா கம்பெனியில வந்து கடன் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் வந்து நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க்லாம் வந்து இருக்கு. ஏன்னா பிளட்ஜ் பண்ணியிருக்காரு, கடன் வந்து அதிகமா இருக்கு.
ஓகே பிசினஸ் வைஸ் ஓகேவா இருந்தாலும் கடன் வந்து அதிகமா இருக்கு, பிளட்ஜ் வந்து அதிகமா பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் ரிவைவல் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்மே ஒரு 5400 கோடி மார்க்கெட் கேப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன கம்பெனி தான். அதனால ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பிளட்ஜ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள என்டர் ஆகுங்க. அண்ட் தென் இப்போ இருக்க பிரைஸ்க்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஹை வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனியா இருக்காங்க. 72 இருக்கு பின்றது. இதோட மீடியன் பிஏ வந்து 33 தான் வந்து இருக்கு. 33 to 40க்குள்ள இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது டபுள் த பி வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை வேல்யூஷன்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. 79 இருக்கு இப்போ பின்றது. ஸோ பார்த்து டிசைட் பண்ணுங்க. ரொம்பவே வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு கம்பெனியா வந்து இருக்கு. என்கிட்ட ஒரு 4000 இருக்கு. நான் எப்படி இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நான் புதுசா வந்திருக்கேன் அண்ட் தென் ஏற்கனவே கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன், நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்ரோச் பண்றதுன்ற டவுட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பார்க்க முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து தந்துடலாம்.